Hi guys, இந்த வீடியோவில் select and opt group என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார்ம் டேக்கில் கெட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் கெட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு லிங்க் காப்பி பண்ணிருக்கேன், அப்படி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த லிங்க் வந்து கெட் மெத்தட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும், அதனால் கெட்னு கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு லேபிள் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லேபிள் டேக்குள்ளார ஒரு ட்ராப்டவுன் வந்து மொபைல் செலக்ட் பண்ணுற மாதிரி வைக்க போகிறேன் ட்ராப்டவுன். அதனால் மொபைல்ஸ் அண்ட் லேபிள் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? மொபைல்ஸ். அடுத்தது செலக்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செலக்ட் டேக்கில் வந்து நேம்ன்ற ஆட்ரிபியூட்டில் செலக்ட் மொபைல்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? மொபைல். ஓகே, இப்போ வந்து செலக்ட் டேக்குக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளார ஓபிடி குரூப் இந்த டேக் ஓப்பன் பண்ணிங்க. ஓபிடி குரூப்னா ஆப்ஷன் குரூப்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓபிடி குரூப்புக்குள்ளார நீங்கள் உங்களோட ஆப்ஷன் டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஓபிடி குரூப்புக்கு ஒரு லேபிள்ன்ற ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணணும்னா ஒரு ட்ராப் டவுனுக்குள்ளே ஒரு டைட்டிலாக இருக்கும், ஆனால் அந்த ட்ராப் டவுன் செலக்ட் பண்ண முடியாது. அதுதான் ஓபிடி குரூப் டேக்கை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுதான் பெரிய அட்வான்டேஜ். ஓகே, இதில் வந்து எம்ஐ மொபைல்ஸ் அந்த மாதிரி எம்ஐ மொபைல்ஸ் இதில் வந்து ஒரு அப்படியே ஷிஃப்ட்டு ஆல் டவுன் ஏற கொடுக்குறேன், அப்படி டூப்ளிகேட் ஆகும். இதில் வந்து எம்ஐ நோட் 12. ஓகேவா? அதே சேமாக வேல்யூன்ற ஆட்ரிபியூட்டில் அப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, வேல்யூ ஆட்ரிபியூட் எம்ஐ நோட் 12 அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எம்ஐ ப்ரைம் 11 அந்த மாதிரி. ஓகேவா? அந்த மாடல் இருக்குது. அப்படியே வேல்யூன்ற ஆட்ரிபியூட்டில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ அவுட்புட் பாருங்கள் என்ன வரும்னா, இந்த எம்ஐ மொபைல்ஸுன்றது ட்ராப் டவுனில் டைட்டிலாக இருக்கும். இது ரெண்டு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் கான்செப்ட்டு. என் லைவ்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. என்னோடய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் மொபைல்ஸுன்றது லேபிளோட டேக்கு. எம்ஐ நோட் 12 அது செலக்ட் ஆகிருக்கு. எம்ஐ நோட் எம்ஐ ப்ரைம் 11 அது செலக்ட் ஆகுது. ஆனால் எம்ஐ மொபைல்ஸுன்றது செலக்ட் ஆகலை. ஓகேவா? அது ஓபிடி குரூப் டேக்குள்ளார நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதனால தான் இங்கே பாருங்கள், ஓபிடி குரூப் லேபிள்ன்ற ஆட்ரிபியூட்டில் எம்ஐ மொபைல்ஸ்னு கொடுத்துருவோம். இது ஒரு டைட்டிலாக இருக்கும், செலக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன் அதை யூஸ் பண்ணுறோன்னா மல்டிபிள் டைட்டில்ஸ் வைப்போம். ஓகேவா? அது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே நேரத்தில் போட்டால் குழப்பற மாதிரி இருக்கும். இதில் எம்ஐ மொபைல்ஸ் விவோ அந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது யூஸர் வந்து குழம்பிப்பாங்க. அதனால் இதை பிரித்து காரத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் கான்செப்டை கொண்டு வந்தாங்க அவங்க. ஓகேவா? இதில் வந்து திரும்பி ஒரு ஓபிடி குரூப் அந்த மாதிரி டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் லேபிள்ன்ற ஆட்ரிபியூட்டில் இப்போ நான் இதை விவோ மொபைல்ஸ் நான் தனியாக பிரிக்கிறேன். ஓகேவா? விவோ மொபைல்ஸ் இதில் ஆப்ஷன் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆப்ஷன். ஓகே, இந்த ஆப்ஷன் டேக்கில் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா விவோ Y56 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? அதே மாதிரி வேல்யூன்ற ஆட்ரிபியூட்டில் அப்படியே சேம் அப்படியே காப்பி பேஸ்ட் அப்படியே பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு ஆப்ஷன் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப்ஷன். இதில் வந்து விவோ Y16 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படியே சேம் அப்படியே காப்பி பண்ணிட்டு வேல்யூன்ற ஆட்ரிபியூட்டில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? வேல்யூ. ஓகே, இப்போ கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. விவோ மொபைல்ஸுன்றது தனியாக இருக்கும், எம்ஐ மொபைல்ஸுன்றது தனியாக இருக்கும். ஏன்னா ஒரு அது பிரிக்கிறது அந்த ஆப்ஷன் குரூப்ன்ற லேபிள் ஆட்ரிபியூட் தான் பிரிக்குமே. ஓகேவா? இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், எம்ஐ மொபைல்ஸில் எம்ஐ நோட் 12 எம்ஐ ப்ரைம் 11. விவோ மொபைல்ஸில் விவோ Y56 விவோ 16 தனியாக பிரிக்குதா? அந்த ஆப்ஷன் குரூப்புன்ற டேக் தான் உங்களுக்கு பிரிக்குது. ஆப்ஷன் குரூப் டேக்னா ஓபிடி குரூப். ஓகே, இப்போ வந்து எம்ஐ ப்ரைம் 11 செலக்ட் பண்ணி நிற்கிறேன். ஓகே, ஒரு பட்டன் மட்டும் இன்னும் நம்ம இன்னும் கொடுக்கல. ஓகேவா? ஓகே, இதில் வந்து என்ன கொடுக்குறேன்னா பிஆர் டேக் கொடுத்துக்கிறேன். 2 பிஆர் டேக். பிஆர்னா பிரேக் ரோ. ஓகேவா? ஓகே, இப்போ இன்புட் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு பட்டன் இருந்தால் தான் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. இல்லை அதுதான். ஓகே, பட்டன் டேக்கில் டைப் சப்மிட். இப்போ வந்து வேல்யூன்றது பட்டனுக்கான நேம் வைக்கிறது. SUBMIT சப்மிட். ஓகே, போய் பார்க்கலாம். ஓகே, சப்மிட் பட்டன் நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எம்ஐ ப்ரைம் 11 செலக்ட் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுக்குறேன்.
ஓகே ஓகே பாருங்கள் மொபைல் எம்ஐ ப்ரைம் 11 செலக்ட் ஆயிருக்கா ஓகே அதே மாதிரி விவோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா பட் அந்த எம்ஐ மொபைல்ஸும் விவோ மொபைல்ஸ் ரெண்டுமே செலக்ட் பண்ண முடியாது அந்த டைட்டில் செலக்ட் பண்ண முடியாது இப்போ விவோ Y16 அந்த இதுவும் செலக்ட் பண்ணி காட்டுறோம் ஓகேவா சர்வர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே மொபைல் விவோ Y16 ஓகே வந்துடுச்சு ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு தேங்க்யூ கைஸ்